போன நாட்கள்ல நம்ம 7 சபைகளை குறித்து பார்த்தோம். 7 சபைகள் முடித்து 7 ஆவிகளை குறித்து பார்த்தோம். அதற்கு பின்பாக இன்றைக்கு 7 லேம்ப் ஸ்டாண்ட், 7 விளக்கு தண்டை குறித்து அல்லது குத்து விளக்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து 7 என்ற வார்த்தை 14 முறை வித்தியாசமாக வேற வேற காரியங்கள் அட்ரஸ் பண்ணிருக்கு. அதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்ம இடத்துல பேசுவாராக. இன்றைக்கும் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் வேத புஸ்தகத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை ஒருத்தங்க வாசிக்கும்படி கேட்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1, 12 and 13. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இங்க 7 பொன் குத்து விளக்கை பொறுத்து 12ஆம் வசனத்திலையும் அந்த 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே சுற்றி நிற்கிற மற்ற சில காரியங்களையும் இங்க நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த 7 பொன் குத்து விளக்கு, 7 குத்து விளக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது யாரை குறிக்கிறது, இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தால் சபைகளை குறிக்கிறது. சபை என்பது ஒரு விளக்கு தண்டாக கர்த்தர் இந்த இடத்துல சித்தரித்து நடத்துகிறார். அந்த விளக்கு தண்டு சபையாய் நம்ம பார்க்கிறோம். அப்படியே கவனிச்சு கொண்டிருப்போம். நம்ம ஏன் இந்த விளக்கு தண்டு நமக்கு தேவை? லைட் இல்லையே, ஏன் விளக்கு தண்டை குறிச்சு கட்டிட்டு பேசுறாரு? விளக்கு தண்டா முக்கியம், அதுல இருக்க வெளிச்சம் தானே முக்கியம். விளக்கு தண்டு பெருசா நம்ம பாக்குறது இல்லையே, மெழுகுதிரியை பெருசா நம்ம பாக்குறது இல்லையே, அது அற்ப காசு தானே. அது கொடுக்கிற அந்த வெளிச்சத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு காரியம் இருக்குது. சபை ஆண்டவர் இங்க எத்தனை நமக்கு நிறுவி கொடுத்திருக்கிறார். இந்த சபையை விட முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்பொழுது ஆவியானவர் தான், ஆண்டவர் தான். ஆனா இந்த சபையை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். காரணம், இந்த சபையின் மூலமாகத்தான் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார், சேர்த்தெடுக்கிறார். இந்த சபையின் காரியத்தை கொடுத்து நம்ம கொஞ்சம் கூட பார்ப்போம். நம்ம இந்த சபை வெளிச்சமாய் இருப்பதற்கு ஆண்டவரே காரணம். இந்த சபை நல்ல பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுது போல ஒரு நல்ல ஆசீர்வாதமுள்ள நிலைமையில் நிற்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காரணம். அந்த வெளிச்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், I am the light of the world என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் தான் வெளிச்சம், சபை அல்ல. சபை வெளிச்சமா இருக்க முடியாது. சபை ஜஸ்ட் a lamp stand, அது ஒரு விளக்கு தண்டு மாத்திரமே. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லி. நம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசமாய் எரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்ம வந்துட்டு ஆண்டவர் நம்மை வந்துட்டு அவருடைய வெளிச்சத்திலிருந்து ஒரு பக்கம் நமக்கு கிடைக்க, ஒரு பாகத்தை நாம் பெற்றுக்கொள்ள, நாம் அதை பிரதிபலிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு கிரியை நடப்பிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த வெளிச்சம் அவரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். அந்த வெளிச்சத்தை தான் பிரகாசிப்பாய் மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். The church doesn't produce light. ஆண்டவர் தான் அந்த லைட்டை நமக்கு தருகிறார். ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே தரித்திருக்க பண்ண ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரு. ஆனா நாம் அந்த வெளிச்சமாக முடியாது. லைட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் himself. அவரே இந்த வெளிச்சமாய், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். இந்த லேம்ப் ஸ்டாண்ட், இந்த குத்துவிளக்கினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அது 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இங்க இந்த 7 பொன் குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி இந்த 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அந்த 7 அப்படின்னா எதை குறிக்கிறது? 7 ஒரு பூரணத்தை குறிக்கிறது. ஒரு பூரணம். அந்த பூரண புருஷன் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். 7 அதாவது இயேசு கிறிஸ்துவை சுற்றி நிற்கிற சபைகளை குறித்து இதத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பொன் குத்து விளக்கின் மத்து. பொன் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அழகான அர்த்தம். பொன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் பியூர் கோல்டு. இது பியூரிட்டியை குறிக்கிறது, அது சுத்தத்தை குறிக்கிறது, பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது.
இயேசு கிறிஸ்துவை சுற்றி நிற்கிற சபைகள். ஆமென். இந்த பொன்னாய் நிற்கிற இந்த இந்த பொன் குத்து விளக்கின் மத்தியிலே இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நிற்கிறார். அல்லேலூயா. அவர் அதுடைய கோல்டுன்னு சொன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது விலை மதிப்புள்ள ஒரு காரியம். ஆமென். அப்ப ஆண்டவர் விலை மதிக்க முடியாத ஒரு பரிசுத்தமான தெய்வம். மூணாவது belongs to God. இந்த பொண்ணு வந்துட்டு யாரும் இங்க வந்துட்டு புதுசா உருவாக்கல, ரா மெட்டீரியலா இந்த பூமியில அவைகள் கிடக்குது. அந்த ரா மெட்டீரியலா இருக்கிற இந்த பொண்களை எல்லாவற்றையும் நம்ம தோண்டி எடுத்து அதெல்லாத்தையும் சேர்த்து உருக்கி ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணி கழுத்துல கையில கால மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இது நம்மளால உண்டாக்கப்படல, இது ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணி இந்த பூமியில கொடுத்திருக்கிறார் பொண்ணை. ஆமென். which belongs to God. பொன் என்னுடையவைகள் என்று சொல்லி ஆண்டவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த தன்னுடைய மகிமையை, தன்னுடைய பரிசுத்தமான கிரியையை, தன்னுடைய வேல்யூவை கர்த்தர் நமக்கு இங்க வெளிப்படுத்தி காண்பிக்க ஆண்டவர் சுத்தமா இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். யாத்திராகமம் யாராவது எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 25:31. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் இங்க பாருங்க, பசும் பொன்னினாலே இத நீ உண்டாக்கு. சுற்றி சுற்றி ஆண்டவர் அத பொன்னால 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 டிசைன் பண்ண அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்ப பரிசுத்தமாய் இந்த ஆலயம் இருக்க வேண்டும். the lampstand should be holy என்ற வார்த்தை ஆண்டவர் இங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். புதிய ஏற்பாடுல இது ஆரம்பிக்கப்படல. ஆரம்பத்துல இருக்கிற அந்த பழைய ஏற்பாடு ஏற்கனவே நமக்கு ஒரு நிழலாட்டம் புதிய ஏற்பாட்டுக்கு. அதுல இருந்துதான் புதிய ஏற்பாடை கர்த்தர் நமக்கு அழகா டிரைவ் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஆரம்பத்துல இருந்து இந்த தேவாலயத்தை கட்டும் பொழுது தேவாலயத்துல அந்த 7 பொன் மெனோரா அப்படின்னு சொல்லுவோம், 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில ஆண்டவர் எப்படி நிற்க போகிறார், எப்படி அவர் கிரியை செய்ய போகிறார், அது எப்படி பொன்னா இருக்கணும், அது எப்படி நீங்க செஞ்சிருக்கணும் என்று ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதே போல பொன் வந்துட்டு ஈஸியா அது உடையாது, ஈஸியா அது அரிக்காது, ஈஸியா அது வந்துட்டு போய்விடாது, மங்கி விடாது, அது லாங்கா என்டியூர் ஆகும். அந்த பொண்ணத்தான் இப்ப சில பூமியின் புதையல்கள்லாம் பார்க்கும்போது எங்கெங்கே யாரோ எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து தோண்டி பார்த்தா அதெல்லாம் அவ்வளவு விலை மதிப்புள்ளதாய் காணப்படுகிறது. காரணம் இட் ரியலி மீன்ஸ் a lot. அது ஒரு அழகான ஒரு பொக்கிஷமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த பொன்னை, ஆண்டவர் இந்த சபையை கர்த்தர் பரிசுத்தமாக விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக ஆண்டவர் கருதுகிறார். காரணம், அந்த சபையின் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் அதை சுற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதன் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். முழுவதும் பொன்னாக இந்த விளக்கு தண்டை பழைய ஏற்பாட்டிலே உண்டாக்க சொல்லி இருக்கிறார். காரணம், சபை அவ்வளவு முக்கியமானது என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தே அதனுடைய பரிசுத்த கிரியையை வெளிப்படுத்துவதற்கு, அதனுடைய வேல்யூவை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த பொன்னினால் ஆன இந்த விளக்கு தண்டின் மத்தியிலே உலாவி நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதுதான் இந்த 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:13 வாசிக்கும் பொழுது, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஆண்டவர் எப்படி தன்னை அந்த இடத்துல காண்பிக்க விரும்பினார் சொல்லி பாருங்க. நிலையங்கி தரித்து அவர் மார்பருகே பொற்கச்சையை கட்டி கொண்டு மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சாயலாக அங்கே காண்பிக்கிறார். அப்ப விளக்கு தண்டு வெளிச்சம் கொடுக்காதுதான். விளக்கு தண்டு ஏன் அவ்வளவு முக்கியப்படுத்துறாங்க அப்படின்னா, அதன் மத்தியிலே இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து உலாவும் ஒரு ஸ்தலமான படியினாலே அந்த இடம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
ஆமென். ஆண்டவர் பரிசுத்தமாய் நம்மை எதிர்பார்க்கிறார். காரணம், நமக்குள்ளே ஆண்டவர் உலாவ விரும்புகிறார். சபையிலே ஆண்டவர் உலாவ விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பொன்னை போல நம்மை உதாரணமாய் சித்தரித்து ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பத்திரப்படுத்தும்படிக்கு அவர் விரும்புகிறார். நான் அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லி மத்தேயு 18:20 வாசிக்கும் பொழுது, நான் அவர்கள் மத்தியிலே இருக்க ஆசைப்படுகிறேன். 28 கடைசியா கர்த்தர் இந்த பூமியிலிருந்து மேல பரலோகம் போகும்போது, நான் உங்கள் மத்தியிலே எப்பொழுதும் இருப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். So God wants to be with us every time, everlasting. ஆண்டவர் நம்மோடு கூட நித்திய காலமாக இருக்கணும். பூமியில் இருக்கும் பொழுதும் பரலோகத்துக்கு வரும் பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சோ அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். ஆமென். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. வாஸ்தவமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பிசிக்கலா இருக்கும்போது 3.5 வருஷம் அவங்க சீஷர்களோடு கூட இருந்தாங்க. அப்ப சீஷர்கள் எங்களோடு கூட இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, படுத்தாங்க. அவர் காலைல பிரேயர் பண்ண போயிடுவாரு, ஈவினிங் ஆனாலும் சேர்ந்து பிஸியா மினிஸ்ட்ரிக்கு போயிடுவோம். எஸ், எல்லாம் நல்லதுதான், இப்படிலாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் உயிர் தழுந்த பிறகு எம்மாவு பட்டணத்துக்கு சீஷர்களோடு கூட நடந்து போறாரு. அங்க இருக்கிறவங்க அவரை அறிந்து கொள்ளவில்லை. எஸ், நம்ம அறியாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட நடக்கிறார். புரிஞ்சவங்க கை வைக்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட நடக்கிறார், நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மோடு கூட கிரியை செய்கிறார். இந்த நாளிலும் இந்த காலையிலும் ஒரு நல்ல வார்த்தை, இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்ம டஃப் டைம்ஸ்ல, நம்முடைய குழப்பத்தின் மத்தியில, நம்முடைய சந்தோஷத்தின் மத்தியில, நம்முடைய வேலையில, நம்முடைய ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் கர்த்தர் கவனிக்க முடிக்க நம்மோடு இருக்கிறார். திஸ் இஸ் வை காட் சேஸ், விளக்கு தண்டு பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும். காரணம், அந்த பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். So let's be encouraged that God is with us everlasting. ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை கர்த்தர் இங்கே காண்பிக்கிறார். 7 பேர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு முதல் சப்ஜெக்ட்லயே பேசினேன் நானு. There were not just 7 churches, there were hundreds of churches. அந்த டைம்ல யூரோப் ரீஜன்லயே, ஏசியா ரீஜன்ல சபைகள் பரவிக்கொண்டே இருக்கிறது வேகமாக. 100கணக்கான சபைகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சாம்பிள் பீஸா தான் 7 சபைகள் பாயிண்ட எடுத்தார். 7 சபைகள், ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு ஒரு சாம்பிள் பீஸா எடுத்து அந்த இடத்துல மெதுவா அங்க ஆண்டவர் அவருடைய கிரியை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். எபேசு ஒரு அன்பில்லாத சபை, சிமர்னா ஒரு ஒடுக்கப்படுகிற சபை, பெருகமு சபையை வந்துட்டு நெருக்கத்துல வச்சிருக்கிறாங்க. தியத்தீரா ஒரு கரை படிந்த ஒரு சபையா இருக்குது. சர்தை ஒரு செத்து போன சபையா இருக்குது. பிலதெல்பியா ஒரு உண்மையுள்ள ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல பெயர் எடுத்த ஒரே ஒரு சபை அந்த பிலதெல்பியா தான். லவோதிக்கேயா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்குது, ஒரு லூக்வாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆண்டவர் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்ச்சஸ், பட் நெவர்த்லெஸ் இதெல்லாம் நம்மை குறித்து சொல்லுகிறார். சில பேர் ஆண்டவர் அன்பா இருக்கிறாங்க, சில பேர் அன்பே காலம், சில பேர் பரிசுத்தமா இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்க, சில பேர் நெருக்கத்தின் மத்தியில இருக்கிறாங்க, சில பேர் செத்து போயிருக்கிறாங்க, சில பேர் கரெக்டா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பலரும் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் கவனிச்சு கொள்ளுங்க, இதன் மத்தியிலேயே ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் இதை விளக்கு தண்டாகவே கன்சிடர் பண்றேன் அப்படின்னு. உங்களை விளக்கு தண்டாகவே கன்சிடர் பண்றார். Despite you were in different situation, God is acknowledging you as a lampstand. உங்களை ஒரு விளக்கு தண்டாக பார்க்கிறார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த விளக்கு தண்டு பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஏன்னா நான் இந்த விளக்கு தண்டிலே இருக்கிறேன். ஆண்டவர் விளக்கு தண்டு, அந்த பரிசுத்தம், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வார்த்தை தான். பட் nevertheless God is having his own plan. வேணும்னா விளக்கு தண்டை புடுங்கி எடுக்கிறதுக்கும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்மை விளக்கு தண்டாய் பார்க்கிறார். நமக்குள்ளே சில அசூசியங்கள் காணப்படுகிறது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாசிங்க, அது விளக்கமா இருக்குன்னு. 2:5. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி. ஆதியிலே நீங்க வைத்திருந்த அன்பை நீங்கள் விட்டாய் என்று சொல்லி, உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி இந்த எபேசு
பட்டணத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எபேசுவுக்கு எழுதின 6 நிருபம் நமக்கு தெரியும். 6 அதிகாரம் உள்ள இந்த நிருபம் நமக்கு தெரியும். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இந்த எபேசு பட்டணம் தான் இது. அதே எபேசு பட்டணத்துல அங்க இருக்கிற ஜனங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கவலையாய் பேசுகிறார். ஆமென். இங்க அந்த அன்பை விட்ட இந்த ஜனங்களை போல நமக்கும் சில நேரங்கள் இருக்குமான ஒரு நல்ல ஒரு காரியம் சொல்லட்டுமா? இந்த நிலைமையிலையும் கர்த்தர் இந்த விளக்கு தண்டை அங்கேயேதான் வச்சிருந்தாரு. ஏதாவது இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் புடுங்கிடுவேன்னு ஆண்டவர் அங்க மிரட்டுறாரு, கோபத்துல பேசுறாரு. நெவர்த்லெஸ் ஆண்டவர் புடுங்கல, ஆண்டவர் வச்சுக்கொண்டே இருக்கிறார். உங்களுடைய நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் விளக்கு தண்டை இன்னும் வச்சுக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா நீங்க எப்படி இருந்தாலும் உங்களோடு கூட மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணி உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அக்னாலேஜ் பண்ணுகிறார். எவ்வளவு நல்லா ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் இந்த 7 சபைகளுக்கும் செத்து போன சில சபைகளுக்கு கூட ஆண்டவர் விளக்கு தண்டை வைத்திருக்கிறேன்னு சொல்லி விளக்கு தண்டையாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதோ மனிதரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரு என்ற அருமையான ஒரு வார்த்தை அதோடு கூட பாடலும் இருக்கிறது. God is with us, God is working in us, God is in midst of us. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு மோசமான சில காரியங்களை செய்திருந்தார்கள். 2 பேர் தான் போனாங்க இஸ்ரவேலுக்குள்ள. அங்கே எகிப்தில இருந்து புறப்பட்டு பாக்கி உள்ள 6 லட்சம் புருஷர்களும் அவர்களை சார்ந்த குடும்பங்களும் அந்த வனாந்திரத்திலே மடிந்து போயிட்டு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்கணும். ஆனாலும் சொல்றாரு ஆண்டவர் நான் உங்க மத்தியில இருப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் அவன் மத்தியில இருக்க ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம மாறாமல் இருமாப்பா இருந்துட்டே இருந்தோமே அப்படின்னா ஆண்டவர் அந்த விளக்கு தண்டை புடுங்கி விடுவார். ஆமென். கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிடைச்ச வாய்ப்பை நடுவ விட வேண்டாம், பிரயோஜனப்படுத்துவோம். இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக் கூடாது, கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய நற்சாட்சியை நாம் விட்டு கொடுக்க கூடாது, அதை கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த தீபத்தை, ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் கிரியையை நம்ம விட்டுவிடக் கூடாது, பத்திரப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். வெளியே பார்க்கும் பொழுது ஒருவேளை ஒரு சபை போல ஒரு அழகான ஒரு தேவனை மனுஷனை போல நம்ம காணப்படலாம். ஆனா உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டும். இக்கபோத் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது வேதத்திலே. இக்கபோத் கர்த்தருடைய மகிமை எடுக்கப்பட்டது. இக்கபோத் ஒரு மோசமான வார்த்தை அது. இக்கபோத் இக்கபோத்துன்னு சொல்லி யாருக்கும் பேர் வச்சு நீங்க பார்த்தது இல்லை. ஏன்னா எல்லாரும் குளோரின்னு பேர் வைப்பாங்க, மகிமை தாசன் சொல்லி பேர் வைப்பாங்க. ஆனா இக்கபோத்துன்னு பேர் வைக்க மாட்டாங்க. காரணம், இக்கபோத் என்றால் எடுக்கப்பட்ட மகிமை என்று அர்த்தம். 1 சாமுவேல் 4:21 அதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஒரு மோசமான நிலைமைக்கு நாம் தள்ளப்படக்கூடாமல் நிற்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பை இந்த விளக்கு தண்டாகிய சரீரம் கவனித்துக் கொள்ள வேண்டும், நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. Samson doesn't know that the spirit of the Lord left him. That's so annoying. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவரே இருங்க என்று சொல்லி கதறின தாவீதை நமக்கு கண்களுக்கு முன்பாக ஒரு எச்சரிப்பின் சத்தமாக காணப்படுகிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படவும் முடியும், இந்த பரிசுத்த ஆவியை நம்ம எடுக்கப்படவும் முடியும். நாம் இந்த பரிசுத்த தேவனை ஜாக்கிரதையோடு அணுக வேண்டும். கர்த்தர் இந்த விளக்கு தண்டாகிய சரீரத்தை கர்த்தர் இந்த பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை கரை திரை பிழையற்றவதாக நம்ம காணப்பட, பாதுகாக்கப்பட கர்த்தர் நம்ம கிட்ட அறிவுரை சொல்கிறார். பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் உணர்த்துகிற காரியத்தை மறுபடியும் ஆண்டோட சமூகத்தில் கொண்டு வந்து ஒப்புரவாய் சேர்ந்து கொள்ளுவோம். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே வருமாயின் உடனே அதை மாற்றுவதற்கு எத்தனிப்போம். கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம். கர்த்தர் கிரியை செய்யட்டும், வழி நடத்தட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இல்ல அப்படின்னா வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில முகத்துல வெளிச்சம் இல்லாம இருக்கும். சில பேர் கண்ணை பார்த்தா இருளா இருக்கும், முகத்தை பார்த்தா இருளா இருக்கும். இதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா அவங்களுக்குள்ள தெய்வ பரிசுத்தம் காணப்படவில்லை. கிறிஸ்துவானவர் அவங்களுக்குள்ளே பகிரங்கமாய் கிரியை செய்யப்பட முடியலை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற இயேசு முகத்துல பிரகாசமாய் நமக்கு கண்டிப்பாய் பார்க்க முடியும். கிறிஸ்தவர்களுக்கு, ஆவிக்குரியவர்களுக்கு தெரியும் முகத்தை பார்க்கும் போது எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையை நாம் பிடித்துக் கொள்ளுவோம். நமக்கு ஆண்டவர் எண்ணெயை தந்திருக்கிறார், வெளிச்சத்தை தந்திருக்கிறார், ரெஸ்பான்சிபிலிட்டியை தந்திருக்கிறார். நாம் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க. இப்ப ஜக்கராயா 4-ம் அதிகாரம்
2-6 வரைக்கும். இப்ப நீங்க வாசிக்க வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. ஜக்கராயா 4:2-6. ஆண்டவர் நாட் பை மைட் நாட் பை பவர் பட் பை மை ஸ்பிரிட் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த விளக்கு தண்டை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது, விளக்கு தண்டுனால ஒண்ணும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த எண்ணெயினால ஒண்ணும் இல்லை, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் ஆலைத்தான் காரியங்கள் நடக்கும். அவருடைய கரங்கள் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருந்து இந்த 10 கன்னிகையின் காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார். எண்ணெய் இருந்தும் அந்த எண்ணெய் வற்றி போயிருச்சு. சில பேருக்கு பரிசுத்தமா இருந்தும் சில பரிசுத்த கேடுகள் வந்து போயிடுச்சு. நாம் ஜாக்கிரதையாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வருகிறார், மகாராஜா இயேசு கிறிஸ்து வருகிறார். நாம் ஜாக்கிரதையாய் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த காரியங்களை நாம் கவனித்துக் கொள்வோம். அன்பு நமக்கு கட்டாயம் தேவை, மனம் திரும்புதல் கட்டாயம் தேவை. மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்துல வரும்பொழுதுதான் ஆண்டவர் விளக்கு தண்டை எடுக்காமல் நம்ம கிட்ட வைத்திருப்பார். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த அன்பை நாம காண்பிக்கும் பொழுதுதான் இந்த வெளிச்சம் நம்மை விட்டு எடுபடாமல் காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிறிஸ்து நம் மத்தியிலே நிற்க அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கு நம்ம ஆயத்தமாய் கொடுப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் இருக்க முடியாது. சோ இயேசு நம்ம கூட இருக்கணும்னு விரும்புறதுனால பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சரீரம் இருப்பதற்கு காரணம், சபை இருப்பதற்கு காரணம், சபையாக சரீரம் இருப்பதற்கும் காரணம் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான். ஆமென். மற்றவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றது இல்ல, ஆண்டவரை எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சோ லெட்ஸ் பி mindful of God who is working in us. கடைசியாக ஒரு சின்ன சம்மரி கொடுத்து நான் முடிக்கிறேன். நான் 7 பொன் குத்து விளக்கும் 7 சபைகளை குறிக்கிறது. இது பொன்னினால் ஆனது என்று சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பிரஷியஸா விலை மதிப்புள்ள ஒரு காரியமாய் கர்த்தர் இந்த சரீரத்தை, சபையை கணக்கிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் என்ற வார்த்தையை நம்ம மறுபடியும் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்க வேண்டும். வெறும் விளக்கு தண்டுனால வெளிச்சம் வரப்போறது கிடையாது. வெளிச்சம் வாங்கி இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் விளக்கு தண்டுக்கு மரியாதை. அப்ப விளக்கு தண்டு இருக்க வேணும் அப்படின்னா விளக்கு தண்டுக்குள்ளே அன்பும் பரிசுத்தமும் ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த பற்றுதலும் அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையும் சாட்சி உள்ள ஜீவியமும் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். இந்த விளக்கு தண்டு எடுக்கப்படலாம், நாம் ஜாக்கிரதையோட இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்துவோம். ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தங்களை நாம் கேட்போம். எப்ப பார்த்தாலும் வாக்கு தத்தங்களை மாத்திரம் பார்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை சரியாய் கவனித்துக் கொள்ள முடியாது. எச்சரிப்பின் சத்தங்கள் மிகவும் அவசியம். அவைகள் தான் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து நம்மை காத்து நடத்தும். இல்லைன்னா நம்ம எங்க தப்பு செய்யறோம்னு நமக்கு தெரியாது. இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ அறிந்தால்தான் நீ எழும்ப முடியும். அந்த வார்த்தையை நாம் கவனித்துக் கொள்வோம். இந்த நாள் கர்த்தருக்கு பிரயோஜனமாய் நம்மை சமர்ப்பிப்போம். தொடர்ந்தும் கர்த்தருக்குடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாருங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் எங்களுக்கு ஞாபகப்படுத்த நல்ல வசனத்திற்காய் ஸ்தோத்திரங்கள். அப்பா, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த விளக்கு தண்டை நாங்கள் பிரயோஜனப்படுத்த, ஆண்டவரே அப்பா, இந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள, எங்களுடைய நற்சாட்சியை நாங்கள் காத்துக்கொள்ள, ஆண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விடாமல் காத்துக்கொள்ள தகப்பனே எங்களை அனுக்கிரகம் தாருங்க ராஜா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. அப்பா, கேட்டுக்கு போகிற பல காரியங்கள் இந்த உலகத்துல சுற்றி சுற்றி திரிந்து வந்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே, நாங்கள் அவைகளில் இருந்து எங்களை நாங்கள் ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள, ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களை பத்திரமாய் நடத்தி கொள்ள, ஆண்டவரே உம்முடைய கரங்களில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யும், வழி நடத்தும், காத்து ரட்சியும். உம்முடைய கரம் எங்களோடு கூட நன்மைக்கு எதுவாய் இருக்கட்டும். வழி நடத்தும் ராஜாவை. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தங்களுக்காய் ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் இயேசுவுக்கு அர்ப்பணிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.